செங்கல்சீர் நோக்கர்களே வணக்கம். இப்போ ஊடகங்கள்லாம் ஒரு புதுசா ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு செய்யறாங்க சார். சத்திரியனா இருப்பதை விட சாணக்கியனே மேல். அதாவது சாணக்கியர்னா இந்த சாணக்கியத்தனத்தை தான் அப்படி சொல்றாங்க. என்ன சாணக்கியத்தனம் அப்படி உயர்ந்தது சொல்லுங்க பார்ப்போம். அதாவது இன்னைக்கு இந்தியாவில் இடி அப்படின்னு ஒரு விங்கு இருக்கு. ஆவாதவங்க மேல அதை ஏறி விட்டு என்ன சித்திரவதைப்படுத்துறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். கடைசியில உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இத அன்னைக்கு அரசனுக்கு தெரியாம ஒரு கொலகார படை வச்சுதான் இருப்பாருங்க. நீங்க சொல்ற இந்த சாணக்கியர் அவர் தான் காரணம். உலகத்துக்கு தப்பானவனை விட்டு விட்டாரு. அப்புறம் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க, டார்ச்சர், லாக் அப் டெத், இதெல்லாம் இல்லாம சித்திரவதைகள். இதுக்கு யாரு வித்திட்டாரு? அதுவும் சாணக்கியர் தான். அவர் என்ன செஞ்சாரு? ஒருத்தனை குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்க அவனுக்கு 18 வகையான சித்திரவதைகளை கொடுங்கன்றாரு. நினைச்சு பாருங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரிட்டையர் ஆனவர், அவர் டிடெக்டிவ்ங்கிற மேஷன்ல இருக்காரு. இந்தியாவில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அது டார்ச்சர் ஸ்டேஷன் ஆயிடுச்சு. இவங்க கொடுக்குற டார்ச்சரால குற்றம் செய்யாதவங்க கூட தான் குற்றம் செஞ்ச மாதிரி எழுதி கொடுத்துட்றான். காரணம், இவங்களால அடிபட்டு, அதாவது இவங்ககிட்ட அடிபட்டு அவமானப்பட்டு சாகுறத விட நம்ம நீதிமன்றம் கொடுக்க தண்டனையை வாங்கிட்டு ஈவன் தூக்கு தண்டனை கொடுத்தவன பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுறாங்களாம். இது எவ்வளவு பேர் அவமானம் பாருங்க ஒரு நாட்டுக்கு இது. அப்புறம் இன்னொன்னு செஞ்சாரு அவரு சாணக்கியர். என்ன சொன்னாரு? அது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். பணமே பொருளாதாரமும் தான் பிரதானம்னாரு. இன்னைக்கு இந்த தத்துவத்தை பின்பற்றி என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. கடந்த 15 வருஷத்துல இந்தியாவில் 12% புது பணக்காரர்கள் உற்பத்தி ஆயிருக்காங்க. இவங்கெல்லாம் உழைச்சு வந்தவங்கள சார். மக்கள் பணத்தை சுரண்டி பணக்காரங்க ஆனவங்க, திடீர் பணக்காரர்கள். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5000 கூட இதுக்கு மேல உள்ள வச்சவங்க. இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு யாரும் இந்த சமுதாயத்துல கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தவறான பாதி வித்திட்டவர் சாணக்கியர். அவருடைய அந்த சாணக்கியத்தனத்தை நம்ம புகழ்றதுல என்ன இருக்கு? சரி, இப்ப சத்திரியனுக்கு வருவோம். சத்திரியன்ல நமக்கு ஒரு பாடத்தை புகட்டிவன் யார் தெரியுங்களா? சேரமான் கணைக்கால் இரும்பரை. அந்த சேரமான் கணைக்கால் இரும்பரை என்ன பண்ணா, அவனை சோழ மன்னன் செங்கனான் சிறைப்பிடிச்சிட்டான். சிறைப்பிடிச்சு வந்துட்டு ஜெயில அதாவது சிறையில போடுறான். அப்போ அவருக்கு தண்ணி தான் எடுக்குது. அந்த காவலாளிட்ட அப்பா அவன் தண்ணி கொடுத்து கேட்டா அவன் என்ன செஞ்சான்? காலந்தாட்டி வந்ததும் இல்லாம ஒரு குவளையில தண்ணியை ஊத்தி இடதுகையால தள்ளி விடுறான். அதை பார்த்து அவருக்கு இதை குடிச்சு நம்ம உயிர் வாழணுமா, அதை விட இறப்பதை மேல் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்காம வடக்கு நோக்கி இருந்து உயிரை விட்டுறார். உயிரை விடுறதுக்கு முன்னாடி ஒரு செய்யுளை எழுதி வச்சுட்டு சாகுறாருங்க. அது புறநானூறு பாடல் 74 வருது. முடிஞ்சா பாருங்க. நான் முதல் 2 அடி மட்டும் சொல்றேன். குழவி இறப்பினம் ஊந்தடி பிறப்பினம் ஆளாகாது என்று வாளின் தப்பார். அதாவது ஆள் அன்று என்று வாளின் தப்பார். அதுதான் அர்த்தம். அப்படின்னா இந்த குழந்தைகள் குறைப்பிரசவ பிறந்தாலும் சரி அல்லது இறந்து பிறந்தாலும் சரி, இவங்களை ஒரு ஆள்னு கருதி வீர மரபில் வந்தவங்க சும்மா புதைக்க மாட்டாங்களாம். அதையும் வாளால் ஊட்டி தான் புதைப்பாங்களாம். ஆனா ஒரு அரச குலத்துல இருந்து வந்தான்னா இறைவன் வாளுக்கு பலியாகாமல் அவர்களால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நாய் போல் இழுத்து வரப்பட்ட நிலையிலும் நீர் வேட்கையார் அவர்களிடம் நீர் அறிந்து உள்ள நிலைக்கு வந்த என்னுடைய மன வலிமையற்ற தன்மை நினைத்து வருந்த வேண்டிய நிலையில் உள்ளேன். இது போன்ற என் போன்ற மன வலிமை அற்றவர்களுக்கும் இறந்துன்னு வாழ நினைப்பவர்களையும் இந்த மக்கள் மன்னனாக ஏற்றுக்கொள்வார்களா என்று வச்சுட்டு அவர் இறந்துடுறார். அந்த கவிதை எழுதி வச்சுட்டு அது வடக்கு நோக்கி இருந்து பாருங்க. இது என்ன எவ்வளவு பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு பாருங்க. நமக்கு கண்ணு கலங்குது. இப்போ இவரு ஒரு பெரிய அறநெறிய அந்த செய்யுள் மூலம் ஒரு அறநெறிய சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப சாணக்கியர் என்ன செஞ்சாரு? ஆவாதவத்தை எழுதி வச்சு போயிருக்காரு. மக்களுக்கு வேண்டாதவளை எழுதி வச்சு போயிருக்காரு. கொடூரம், தப்பான சிந்தனை, தான் மட்டும் வாழணும், அதாவது ப்ரோ செல்ஃப்னு சொல்லுவாங்க, சுயநலம், அதான் எழுதி வச்சு போயிருக்காரு. இதெல்லாம் ஒரு தத்துவமா சார்? அதனால தயவுபதி ஊடகங்கள் இனிமே இந்த சத்திரியனா இருப்பதை விட சாணக்கியனே மேல்ங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. நல்லது இல்லை இது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.